Hello students, floral diagram and floral formula ஓட construction தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து floral diagramமும் ஒரு ஃப்ளாரலோட ஃபார்முலாவை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் வந்து நம்மளுக்கு வந்து முதல்ல மீனிங் வந்து தெரிஞ்சாகணும். ஓகேயா? ஸோ அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் எப்படி வந்து டேர்ம்ஸ் சொன்னேனோ அந்த டேர்ம்ஸை வச்சு தான் வந்து நம்ம ஃப்ளோரல் டயக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இதில் பார்த்தோன்னா எ ஃப்ளோரல் ஃபார்முலா இஸ் அ சிம்பிள் வே டு எக்ஸ்பிளைன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர். அதாவது ஒரு டயக்ராம் ஒரு ஃப்ளோரலோட ஒரு ஃப்ளாரோட டயக்ராமோ அந்த ஃபார்முலாவையோ வச்சு பார்த்தோன்னா ஈஸியாக அந்த ஃப்ளார் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸில் இருக்கும், அந்த ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளார் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேயா? த ஃப்ளாரல் டயக்ராம் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ ஃப்ளார். ஓகேயா? அதாவது இது வந்து எதை வந்து மீன் பண்ணுதுன்னா, ஒரு ஃப்ளாரை வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்தோம்னா அதில் எப்படி வந்து ஒரு பார்ட் இருக்குமோ அதில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ், செப்பல்ஸ், ஸ்டேமன்ஸ், கைனோசியம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து அரேஞ்ச் ஆகியிருக்குமோ ஸோ அதே மாதிரியான டயக்ராம் சேம் அதோட ஒரு காப்பி தான் என்னது அப்படின்னா இந்த ஃப்ளாரல் டயக்ராம் அப்படிங்கிறது. இப்போ ஃப்ளாரல் டயக்ராம் எதோட காப்பி அப்படின்னா ஃப்ளாரோட கிராஸ் செக்ஷனோட அந்த காப்பி தான் என்னது அப்படின்னா ஃப்ளாரல் டயக்ராம். ஓகே, இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃப்ளோரல் ஹோல்ஸ் அரேஞ்ச்டு அஸ் வியூடு ஃப்ரம் அபவ். ஓகே, ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா நான் உங்களுக்கு டயக்ராம் காட்டுறேன். இந்த ஃப்ளாரல் டயக்ராம் வந்து எப்படி இருக்குன்னு உங்களோட புக்கில் வந்து பேஜ் 78 பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டயக்ராம் வந்து எப்படி இருக்கும், பெட்டல்ஸ் வந்து அவுட்டர் அதாவது இருக்கிறதுலே வந்து செப்பல்ஸ் தான் என்னது அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் என்னது அப்படின்னா பெட்டல்ஸ் சொல்லுவோம். அண்ட் தென் ஆண்ட்ரோசியம் அண்ட் தென் சென்டரில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா கைனோசியம் வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ ஃப்ளோரல் டயக்ராம் ஷோஸ் த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிராக்டியோல்ஸ் அண்ட் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஃபியூஷனாக இருக்கா, இல்லை வந்து டிஸ்டிங்டாக இருக்கா, ஓவர்லேப்பிங்கில் இருக்கா, அதோட பிளாசன்டேஷன் என்ன அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக வந்து நம்ம ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். த பிரான்ச் தட் பியர்ஸ் த ஃப்ளார் இஸ் கால்டு மதர் ஆக்சிஸ். ஓகேயா? அதாவது ஒரு ஃப்ளார் வந்து ஃபஸ்ட்டு வந்து வர்ற இடம் தான் என்னது அப்படின்னா மதர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? த சைட் ஆஃப் த ஃப்ளோரல் ஃபேஸிங் த மதர் ஆக்சிஸ் இஸ் கால்டு போஸ்டீரியர் சைடு. ஸோ அந்த மதர் ஆக்சிஸில் இருந்து ஃப்ளார் வந்து ஒரு சைடை நோக்கி இருக்குது அப்படின்னா அது வந்து பொஸ்டீரியர் சைடு அப்படின்னு சொல்கிறோம். த சைடு ஃபேஸிங் த பிராக்ட் இஸ் தி ஆன்டீரியர் சைடு. அப்போ அந்த பிராக்ட் வந்து எப்படி எதை நோக்கி இருக்கும், அந்த பிராக்ட் இருக்கக்கூடிய ஃபேஸிங் என்னது அப்படின்னா ஆன்டீரியர் சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதாவது ஒரு மதர் ஆக்சிஸில் இருந்து ஒரு ஃப்ளார் வந்து எப்படி இருக்கும், சைடு நோக்கி இருக்குது அப்படின்னா அது வந்து பொஸ்டீரியர் சைடுன்னு இருக்கும். அப்போ அந்த ஒரு ஃப்ளார் பொஸ்டீரியர் சைடில் இருக்கும்போது அதோட பிராக்ட் எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா ஆன்டீரியர் சைடில் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ பிஆர் அப்படிங்கிறதுல என்ன, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் ஆஃப் ஃப்ளோரல் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிஆர் டினோட்ஸ் பிராக்டியேட். பிராக்டியேட் அப்படின்னா பூவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டங்க் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரியான ஒரு சின்ன நுனிப்பகுதி மாதிரி லைக் லீஃப் மாதிரியான ஒரு பார்ட் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் என்னது அப்படின்னா பிராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிராக்ட், இஃப் த பிராக்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் அ ஃப்ளார் தட் இஸ் கால்டு பிராக்டியேட். ஓகேயா? அப்போ அந்த ஒரு அந்த கேலிக்ஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பூவுக்கு கீழே இருக்குது, ப்ரெசண்ட்டாகி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பிராக்டியேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது வந்து தமிழில் சொல்லுவோம்னா பூவடி செதில் அப்படின்னு சொல்லுவோம். அது பூவுக்கு கீழே இருக்கக்கூடிய செதில் பகுதி. ஓகேயா? அண்ட் இபிஆர் அப்படின்னா த பெடிசல்லேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை
அந்த காம்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்ட்டு. ஓகேயா, பெடிசலேட்னா அந்த பூக்காம்பு, அந்த பூக்காம்பில் அந்த பூவுக்கு கீழேயே இருக்கக்கூடியது அந்த பிராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிராக்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு பிராக்டியேட். அந்த பிராக்ட் ஆப்சண்ட் அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா ஈப்ராக்டியேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, என்னென்னு சொல்கிறோம்? ஈப்ராக்டியேட். If the bract is absent, it is called ebracteate. And BRL, okay, so BRL அப்படின்னா பூவுக்கு காம்பு இருக்கும் இல்லையா, பெடிசல். அந்த பெடிசலில் வந்து இந்த செதில் போன்ற அமைப்பு, அதாவது லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் சின்னமாக இருக்குது அப்படின்னா அதை தான் பிராக்டியோலேட் அப்படிங்கிறோம். ஓகேயா, இஃப் த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் present at the pedicel, it is called bracteolate. If it is not, it is called a bracteolate. ஓகே, ஸோ அந்த பூவோட காம்பில் வந்து அந்த பெடிசலில் வந்து அந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் ஆப்சண்ட்டு இல்லை அப்படின்னா அது வந்து EBRL அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, அண்ட் ஆக்டினோமார்பிக் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். அதாவது எந்த ஒரு ரேடியலில் இருந்தும் நம்ம வந்து கட் பண்ணும்போது அது வந்து ஈவனான பார்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ளாருக்கு கொடுக்குது அப்படின்னா அதை வந்து ஆக்டினோமார்பிக் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு உள்ளே வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. அப்போ எந்த ரேடியஸில் இருந்து கட் பண்ணாலும் சேம் பார்ட் வந்து கிடைக்கும். ஓகேயா, அதுதான் ஆக்டினோமார்பிக் ஆர் பாலிசிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த சிம்பிள் வந்து அதாவது ஒரு பர்சன்டேஜ் மாதிரியான சிம்பிள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜைகோமார்பிக் ஆர் மோனோசிமெட்ரின்னு சொல்கிறோம். அதாவது ஒரே ஒரு ஆங்கிளிருந்து கட் பண்ணால், ரேடியஸ்லேருந்து கட் பண்ணால் மட்டும்தான் வந்து சேம் பார்ட் கிடைக்கும். வேறு ரேடியஸ்லேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்காது, சேம் பார்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதை வந்து ஜைகோமார்பிக் ஆர் மோனோசிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஹெட்லைக் ஸ்ட்ரக்சர் போட்டு மேலே வந்து ஆரோ மார்க் போட்டிருந்தீங்க அப்படின்னா that is called staminate flower. Okay, so staminate flower means only the stamens are arranged in that flower. Okay, அதாவது that is called a male flower. Okay, staminate flowers is otherwise called male flowers. Okay, so இந்த symbol வந்து male flower வந்து denote பண்ணுது. and pistillate அப்படிங்கிறது only pistils present flowers. Okay, so it is called a female flower. அப்போ ஒரு head like structure போட்டு கீழே plus symbol போட்டோம்னா என்னது, அது pistillate flower, அதாவது female flower denote பண்ணக்கூடியது. and சேம் அதாவது அந்த ஹெட்லைக் ஸ்ட்ரக்சரில் மேலே வந்து ஆரோ மார்க்கும் கீழே ப்ளஸ் சிம்பிளும் இருக்குது அப்படின்னா போத் ரெண்டு சிம்பிளுமே இருக்குது. அப்போ தட் இஸ் அ பைசெக்சுவல் ஃப்ளார். ஓகே, மேல் ஃப்ளாரும் ஃபீமேல் பார்ட்டும் அதில் ப்ரெசண்ட் அந்த ஃப்ளாரில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும், மேல் பார்ட்டும் அதில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். ஓகேயா, ஸோ தட் இஸ் கால்ட் அ பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ். ஓகே, அண்ட் கே அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கேலிக்ஸ். ஓகே, கேலிக்ஸ் மீன் த க்ரீனிஷ் பார்ட் இஸ் கால்ட் அ calyx, that is the outermost holes. Okay, accessory part, accessory holes-ல outermost holes தான் என்னது அப்படின்னா கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ K5 அப்படின்னா அப்போ அந்த கேலிஸ் 5 இருக்குது. ஓகேயா, ஸோ அந்த கேலிஸ் 5 போட்டுட்டு அதில் வந்து அப்போ சிலபஸ், அதாவது ப்ராக்கெட், அந்த 5 வந்து ப்ராக்கெட் பண்ணலை அப்படின்னா அப்போ செப்பலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, என்னென்னு சொல்கிறோம், அப்போ செப்பலஸ், அதாவது அந்த கேலிக்ஸ் வந்து எப்படி இருக்கான், டிஸ்டிங்டாக இருக்குது, சேர்ந்து இருக்கலை அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணக்கூடியது. அடுத்து K5 போட்டு ப்ராக்கெட் 5க்குள்ளே போட்டிருக்காங்கன்னா சின்செப்பலஸ். சின்செப்பலஸ் மீன் த செப்பல்ஸ் ஆர் கன்னேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது ஃபியூஸ்டாக இருக்குது, அந்த செப்பல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃபியூஸ்டாக இருக்குது. அண்டு C டினோட் தி கொரோலா. சேம் C5 அப்படிங்கிறது அப்போ பெட்டலஸ். ஓகே, ஸோ 5 வந்து ப்ராக்கெட் பண்ணலை அப்படின்னா அந்த கொரோலா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தனித்தனியாக இருக்குது, டிஸ்டிங்டாக இருக்குது. ஓகேயா, இதுவே 5 வந்து வந்து ப்ராக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா சிம்பெட்டலஸ், அதாவது சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் C2+5 அப்படின்னு போட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொரோலா வந்து பைலபியேட்டாக இருக்கும், அதாவது ஒரு லிப் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். அதில் வந்து அந்த அப்பர் லிப்பில் வந்து 2 லோப்ஸ் இருக்கும், அதான் 2+3 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 வந்து லோப்ஸ் மாதிரியும் 3 வந்து கொரோலாவாக வந்து இருக்கும். ஓகேயா, அண்ட் A denotes the androsium. ஓகேயா, தட் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகே, ஸோ A3 அப்படின்னு இருக்கிறது 3 ஸ்டேமன்ஸை குறிக்கும். இதில் வந்து ப்ராக்கெட் போடாதனால இது என்னது அப்படின்னா ஃப்ரீயாக இருக்குது. ஓகேயா, A2+2 இது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஸ்டேமன்ஸ் வந்து மொத்தம் 4 இருக்குது. அது எப்படி இருக்குன்னா 2 ஹோல்ஸாக இருக்குது, அதாவது ரெண்டாக சேர்ந்து இருக்குது. ஓகே, அதாவது டைட்டனாமஸ் அப்படிங்கிறது ஈச் ஹோல்ஸ் 2
ஸ்டேமன்ஸ், அதாவது 2 ஹோல்ஸாக இருக்கும், வந்து 2 சர்க்கிள் லைக் ஸ்ட்ரக்சரில் ரெண்டு ஸ்டேமன்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி இருக்கும். அது வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதனால தான் ப்ராக்கெட் போடல. இதுவே வந்து ப்ராக்கெட் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேமன்ஸ் வந்து ஃபியூஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அண்ட் தென் 9 ப்ராக்கெட் போட்டு +1. ஸோ இந்த அது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டேமன்ஸ் வந்து மொத்தம் 10 இருக்குது. அது வந்து 2 பண்டலாக இருக்குது. எப்படின்னா, ஒன்று வந்து 9 ஸ்டேமன்ஸ் யுனைட்டடாகவும் ஒரே ஒன்று வந்து தனியாகவும் இருக்குது. ஓகேயா, ஸோ அதுதான் 9 வந்து ஃபியூஸ்டாக இருக்குது, ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, ப்ளஸ் அதில் ஒரே ஒரு ஸ்டேமன் ஃபியூஸ்டாகி இல்லாமல் தனி பண்டலாக வந்து இருக்குது. ஓகேயா, அண்ட் தென் C5A5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எபிபெட்டலஸ். ஓகேயா, எபிபெட்டலஸ் ரெப்ரசன்ட்ஸ் பை அண்ட் ஆர்க். ஓகே, அந்த எபிபெட்டலஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், பெட்டல்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்க் லைக் ஸ்ட்ரக்சர், ஆர்ச் மாதிரியான ஒரு லைட்டாக ஒரு பெண்டாகி இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது. ஓகேயா, அண்ட் A0 அப்படிங்கிறது ஸ்டேமினோடு. ஆல்ரெடி நான் ஸ்டேமினோட்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், ஸ்டேமன்ஸை வந்து ஸ்டெரைலாக இருக்கும். ஓகே, ஸ்டெரைல் மீன் அந்த ஸ்டேமன்ஸ் மூலமாக ஒரு ஸ்டிக்மாவில் போய் அது வந்து ரீச் ஆனாலும் அந்த ஸ்டேமன்ஸில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மாவில் ரீச் ஆனாலும் அது மூலமாக என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு ஃப்ரூட்டை வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெரைல் ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் வந்து ஸ்டேமினோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அண்ட் தென் G டினோட்ஸ் தி கைனோசியம் ஆர் பிஸ்டில். ஓகேயா, ஸோ G2 அப்படிங்கிறது கார்பல் வந்து அங்கே எத்தனை இருக்கா, 2 இருக்குது. அந்த ஓவரிக்குள்ளே கார்பல் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அது வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகேயா, அதான் அப்போ கார்பஸ் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் G3னா கார்பல்ஸ் 3 இருக்குது. இப்போ ப்ராக்கெட் போட்டதுனால அங்கே வந்து அது கார்பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா யுனைட்டடாக இருக்குது, அதான் சின் கார்பஸ். ஓகே, அப்போ கார்பஸ் மீன் ஃப்ரீ, த கார்பல்ஸ் ஆர் ஃப்ரீ. ஓகேயா, சின்கார்பஸ் மீன் த கார்பல்ஸ் ஆர் யுனைட்டட். ஓகேயா, அண்ட் எப்படி வந்து A0 அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது படித்தோமோ, ஸ்டேமினோட்னு படித்தோமோ, அதே மாதிரி G0 மாதிரியான ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா பிஸ்டிலோடு. ஓகேயா, அதாவது ஸ்டெரைல் கார்பல், அதாவது ஒரு மைக்ரோ போலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஒரு ஃப்ரூட்டை வந்து கொடுக்குற ஒரு கேப்பபிலிட்டியில் இருந்தாலும் இந்த ஸ்டெரைல் கைனோசியம் வந்து ரீச் பண்ணும்போது அதால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃப்ரூட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ அதாவது அங்கே வந்து ரீப்ரொடக்ஷன் நடந்தாலும் என்ன நடக்காது அப்படின்னா அது வந்து அந்த ஓவரி வந்து எண்டோஸ்போமா வந்து கன்வெர்ட் ஆகாது. ஓகேயா, அண்ட் G போட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அண்டர்லைன் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா சுப்பீரியர் ஓவரி, பெட்டல்ஸ், செப்பல்ஸ், ஸ்டேமன்ஸ், கைனோசியம், அதாவது ஓவரிக்கு கீழே வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கும், அதான் சுப்பீரியர் ஓவரி. ஓகேயா, த லைன் அண்டர் G. ஓகேயா, அந்த ஜீவை வந்து இந்த லைன் வந்து என்ன பண்ணிருக்கு, அண்டர்லைன் பண்ணியிருக்கு. ஓகேயா, அண்ட் G மட்டும் போட்டு மேலே வந்து கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது இன்ஃபீரியர் ஓவரி. பெட்டல்ஸ், செப்பல்ஸ், ஸ்டேமன்ஸ் வந்து ஓவரிக்கு மேலே வந்து அரேஞ்ச் ஆகியிருக்கு. நீங்கள் வந்து கோடை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்து பெட்டல், செப்பல், ஸ்டேமனாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா, அப்போ G போட்டு கீழே வந்து அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டல், செப்பல், ஸ்டேமன்ஸ் கீழே இருக்குது. G போட்டு மேலே அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேலே வந்து லைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னது பெட்டல், செப்பல், ஸ்டேமன் வந்து மேலே இருக்குது. அப்போ வந்து ஓவரி கீழே இருக்குது அப்படின்னா அது வந்து இன்ஃபீரியர் ஓவரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அண்ட் G மைனஸ்னு சைடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது சைடு மீன் அது வந்து மிடில் பார்ட்டில், ஜியோட மிடில் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செமி இன்ஃபீரியர், தட் இஸ் மீன் ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி. ஓகேயா, அதான் கொடுத்துருக்காங்க. த லைன் பிஃபோர் மிடில் ஆஃப் G. ஓகேயா, ஜியோட மிடில் இருக்குது. ஓகேயா, அண்ட் இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டிஃபைனைட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது ஒரு எந்த பார்ட்டாக வேணாலும் இருக்கலாம், இந்த பார்ட்டு இந்த நம்பரில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, எத்தனை நம்பரில் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் வந்து இந்த இன்டிஃபைனைட் அப்படிங்கிறது. ஓகேயா, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.